அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த வாரம் எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து திருச்சியில் முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருந்துச்சு. அதுக்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து போன வாரம் திருச்சி கமிஷனரேட்டில் மற்றும் அது பெரம்பலூர் அரியலூர்லாம் சந்தித்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி கிட்ட கடிதம் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அனுமதியும் தரப்படவில்லை. எல்லா இடத்துலையும், அதாவது தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் எல்லா ஊர்லையும், இப்போ சென்னை மாதிரியான அனைத்து ஊர்களிலும், அனைத்து நகரங்களிலும், அனைத்து மாநகராட்சிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அனுமதிக்கப்படும். அந்த அனுமதிக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருந்தே நாங்கள் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் வழங்கியிருந்தார். அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திரும்பவும் அது போலீஸோடு சேர்ந்து மீதும் அவங்க குறிப்பிட்ட மற்ற இடங்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்கள் அவங்க குறித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 30 இடங்களிலும் நாங்கள் மறுபடியும் கிட்டத்தட்ட 2 கடிதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி காலையிலையும் 3வது கடிதமாக போலீஸாரே அவர்கள் எங்கே இடம் உகந்ததாக இருக்குதோ அந்த இடத்தை குறிப்பிட்டால் கூட அங்கேயே நாங்கள் எங்களுடைய தலைவரின் பயணத்தை அந்த வழியிலாக மேற்கொள்கிறோம் என்று கடைசியாக இன்று காலை கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது போக டிசம்பர் கடைசி வரை, டிசம்பர் 20ஆம் தேதி வரை எங்களுடைய முழு சுற்றுப்பயண விவரம், அதாவது எங்களுடைய தலைவரின் மொத்த சுற்றுப்பயண விவரத்தையும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் ஏடிஜி அவர்கள் எல்என்டோ அவர்களை சந்தித்து அவர்கிட்ட மொத்த பயண விவரத்தையும் கொடுத்துருக்கோம். ஏன்னால் இதே மாதிரியான ஒரு விஷயம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடத்துலையும் எங்களுக்கு நடக்கக்கூடாது. இன்னொன்று, ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், இன்றைக்கி மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் ப்ரோக்ராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது. எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய ப்ரோக்ராம் எல்லா இடத்துலையும் அவருடைய நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை. எங்களுடைய தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் சென்று தான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றோம். மாநாட்டிற்கும் தெரியும், எவ்வளவு தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட 20 நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் அனுமதியை பெற்றோம். அதே போல் சுற்றுப்பயணம், நீங்கள் எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க, எல்லா கட்சியினரும் மேற்கொள்கிறாங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் அனுமதி எங்களுக்கு கிடைப்பதாக இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி மொத்த விவரத்தையும், அதாவது மொத்த பயண திட்டங்களையும் இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம். அது போக அந்தந்த மாவட்டங்களிலும் எஸ்பி கிட்ட தனியாக நாங்கள் கொடுப்போம், ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம். மொத்த ப்ரோக்ராம் பிளானையும் கொடுத்துருக்கோம். இதற்கப்புறம் கண்டிப்பாக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்று கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அனைத்தையும், தன்னுடைய இன்றைக்கி ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இடைஞ்சல்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டுருக்கு. இதை அனைத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு, பேராதரவு இருக்குது. அந்த பேராதரவோடு நாங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி இந்த தேர்தல் வரை மக்கள் சந்திப்பு எந்த தடையும் இல்லாமல்